வணக்கம். வெல்கம் டு லைஃப் ஹாரோஸ்கோப். குரு வக்ர பலன், குரு அதிசார பலன். அதாவது குரு அட்வான்ஸ் டிரான்சிட், ஜூபிட்டர் அட்வான்ஸ் டிரான்சிட் பிளஸ் ஜூபிட்டர் ரெட்ரோகிரேட் உடைய ப்ரெடிக்ஷன். இந்த ரெண்டுமே ஒன்னா நடக்குது இந்த முறை. இது எப்படின்றது நான் அந்த வீடியோட எண்ட் டீட்டெயிலா சொல்றேன். ஏன்னா அது பெரியசா ரொம்ப லென்த்தியா இருக்கும். ஸோ அதை நான் வீடியோட எண்ட் கிளாரிட்டி கொடுத்துட்றேன். இப்போ தனித்தனியா ஒரு ராசிக்கும் இந்த உங்களுக்கு அடிப்படையில் தெரியும், குரு வந்து ஒரு சுப கிரகம். ஸோ ஒவ்வொரு ராசிக்குமே அவர் அடிப்படையில் சுபமா இருந்தாலும் கூட இந்த முறை நடக்கிற இந்த மாற்றங்கள், ஏன்னா அது ஒரு விசித்திரமான ஒரு மாற்றமா வருது. அந்த மாற்றத்தினால வரக்கூடிய அட்வான்டேஜ் என்ன, எதை நம்ம பயன்படுத்திக்கலாம், என்ன செஞ்சா நமக்கு இந்த சமயத்துல ஒரு பாசிட்டிவான நமக்கு தேவையானதை நம்ம வந்து சக்சஸ்ஃபுல்லா பண்ணி முடிக்க முடியும் அப்படிங்கிறத டீட்டெயிலா இப்ப நம்ம பார்க்கலாம். www.lifehoroscope.in இந்த வெப்சைட்ல உங்களுக்கு தேவையான எல்லா சர்வீஸும் ஆட் பண்ணிருக்கு. பயன்படுத்த வேண்டியவங்க பயன்படுத்திங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்போ நம்ம ஜூபிட்டர் அட்வான்ஸ் அண்ட் ரெட்ரோகிரேட் ப்ரெடிக்ஷனை டீட்டெயிலாக பார்ப்போம். மீன ராசி, இந்த குருவுடைய அதிசார பயிற்சி, வக்ர காலம், அட்வான்ஸ் டிரான்சிட் அண்ட் ரெட்ரோகிரேட் டிரான்சிட்டுடைய ஒரு ப்ரெடிக்ஷன் எப்படி இருக்கு மீனம் அப்படின்னா, ஜென்ம சனியை ஃபேஸ் பண்ற மீன ராசி. ஒரு மாதிரி ஒர்க் ப்ரெஷர், ஒர்க் டென்ஷன், வேலையில் வந்து சேஞ்ச் நடக்குமா, இன்டர்னல் சேஞ்ச் நடக்குமா, ஜாப் சேஞ்ச் ஆகுமா, லைஃப் சேஞ்ச் ஆகுமா, ஹஸ்பண்ட் ரிலேஷன்ஷிப் எப்படி, அதிகப்படியான எல்லாரும் கேட்ட கேள்வி தான் மீனராசியை பொறுத்த வரைக்கும் நான் பார்த்தேன். ஹஸ்பண்ட் ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்கும், லாங் ரன்ல எப்படி இருக்கும், லாங் டேர்ம் நல்லா போகுமா, பிரச்சனை கஷ்டம் வராதா, குழந்தை பிறக்குமா, வேலையில் மாற்றம் வருமா, டென்ஷன் குறையுமா, இடமாற்றம் பிடிச்ச மாதிரி நடக்குமா, சீட் கிடைக்குமா, எக்ஸாம் கிளியர் பண்ணிடுவேனா, டிராவல் சேஃபாக இருக்குமா, ஹெல்த் நல்லா இருக்குமா, இப்படிதான் அதிகப்படியான கேள்வி நான் வந்து கேள்விப்பட்டிருக்கேன் மீனம்க்கு. ஏன்னா தான் அப்படிதான் இருக்கு ஸ்டேட்டஸ். ஏன்னா சனி வந்து ஃபர்ஸ்ட் ஹவுஸ் போட்டு அழுத்துறாரு. இத்தனைக்கும் ராசிநாதன் வந்து குரு ஒரு ஃபேவரான பாசிட்டிவான பிளானட். பட் அந்த பர்டிகுலர் குரு வந்து 2025ல 19th அக்டோபர்ல அட்வான்ஸ் டிரான்சிட் நடக்குது. இந்த டிரான்சிட் ஆக்சுவலா மீனத்துக்கு வந்து பயங்கர ஃபேவர். ஏன் பயங்கர ஃபேவர் சொல்லணும்னா, அவுட் ஆஃப் 12 ராசி சைன்ல குரு உச்சம் அடையக்கூடிய ஒரே ராசி கடகம் தான். அந்த கடகத்துல இந்த முறை அக்டோபர் 19th உச்சம் அடைகிறார். இது மீனத்துக்கு 100% ஃபேவரபிள். சரி, ஆனா என்னன்னா டைம் பீரியட் தான் கம்மியா இருக்கு. 100% ஃபேவரபிள்ன்றது உண்மை. பட் அது அக்டோபர் 19th இருந்து நவம்பர் 11th வரைக்கும் ஒரு சொற்ப காலங்கள், வெறும் 22 நாள். இந்த 22 நாட்கள் மட்டும்தான் இந்த குரு வந்து உச்சம் அடைஞ்சு 5ஆம் இடத்துல இருந்து அவருடைய பார்வை நேரம் மீனத்துல போய் பதியும். அந்த மீனத்துல சனி இருக்கு, அந்த சனியுடைய தாக்கத்தை கண்ட்ரோல் பண்ணி குறைக்கும். அப்ப 22 நாளுக்கு அப்புறம் என்ன குரு வண்டி சிமத்துக்கு ஓடிட்டு வரான்னு நீங்க கேட்பீங்க. கிடையாது, அப்படியே வக்ரம் அடைகிறார், ரெட்ரோகிரேட் ஆவார். ஸோ வக்ரம் அடைஞ்சிட்டாருன்னா அந்த உச்சத்துக்கு உண்டான பலனை அந்த வேலை செய்ய ஆரம்பிக்காது. அது ஒன்ஸ் வந்து வக்ரம் அடைஞ்சதுன்னா அந்த உச்சத்துக்கு நீங்க பலன் வந்து அங்கே வேலை செய்ய ஆரம்பிக்காது. அப்போ மீனத்துக்கு குரு வந்து உச்சம் அடைகிறார். ஆனா 22 நாட்கள் கழித்து 11th of November 2025ல அது வக்ரகதி அடையுது, ரெட்ரோகிரேட் ஆகுது. அது ரெட்ரோகிரேட் ஆகுது கூட பரவாயில்ல, அதுவாது உச்சம் அடைஞ்சு சூப்பர் வீட்ல வந்து ரெட்ரோகிரேட் ஆகிருக்கு. அது டிசம்பர் 4th அன்னைக்கு என்ன நடக்குதுன்னா, மறுபடியும் பேக் டு ஜெமினை, பேக் டு மிதனத்துக்கே வந்துடும். அப்ப மிதனத்துக்கே திரும்ப வந்து வரும்பொழுது அங்க வக்ரகதியில இருக்கான்னு கேட்டா எஸ், வக்ரகதியில இருக்கு. இதுதான் சேலஞ்சிங்கா இருக்கும். ஜென்ம சனி ஒரு பக்கம், குரு வந்து வக்ரகதி ரெண்டாவது விஷயம். அந்த வக்ரம் அடைஞ்சு 4ஆம் இடத்துக்கே திருப்பி வருது பாருங்க, அதுதான் சேலஞ்சிங்கா இருக்கு. அந்த பீரியட் 95 days. அப்ப 95 நாட்கள் வந்து சனி ஜென்மத்துல, குரு வக்ரகதியில 4ஆம் இடத்துல. 4ஆம் இடம் சுக சௌகரியங்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்களா வருது. அப்ப நான் உங்களுக்கு ஒரு கிளாரிட்டியை கொடுத்துட்றேன். ஹாப்பியா இருக்கிற, அதாவது இப்பத்துல இருந்து நான் எப்போ ஹாப்பியா இருக்கலாம், பாசிட்டிவா இருக்கலாம், நினைச்சதை வந்து ட்ரை பண்ணலாம், அதுக்கு 22 நாள் கொடுக்குறேன். அந்த 22 நாள் வந்து அக்டோபர் 19th to நவம்பர் 11th ஒரு டியூரேஷன். இந்த டைம்ல உங்களுக்கு இந்த பீரியட்ல பாசிட்டிவா நீங்க செய்யற முயற்சி, அந்த முயற்சி எது வேணா இருக்கலாம். அது வந்து உங்க மனசுல உள்ள ஆசை முயற்சி, உங்க ஏஜுக்கு ஏற்ற மாதிரி, மேரேஜா, இல்லை வந்து ஜாபா, இல்லை ஜாப் சேஞ்சா, சைல்டு பர்த்தா, இல்லை அதுக்குண்டான கன்சல்டேஷனா, இல்லை வந்து ஃபாரின் டிராவல் பண்றீங்களா, இல்லை டூர் பண்றீங்களா, ஏதாவது டோக்கன் அட்வான்ஸ் எதுக்காக தரீங்களா, வெஹிக்கிள் வாங்கலாம், எது வேணா இருக்கலாம். ஸோ மீனத்துக்கு இந்த அக்டோபர் 19 to நவம்பர் 11th வரைக்கும் ஒரு பீரியட் வந்து சாதகமா இருக்கு. அந்த சாதகமான பீரியட்ல யூ கேன் ட்ரை த பெஸ்ட். அதை நான் வந்து பாசிட்டிவா கொடுத்துட்றேன். நவம்பர் 11th இருந்து டிசம்பர் 4th வரைக்கும் ஐ ஒன்ட் சே பாசிட்டிவ், ஐ ஒன்ட் சே நெகட்டிவ். இது எப்படின்னா உச்சம் அடைஞ்சிருக்கு, பாசிட்டிவா தான் இருக்கு. ஆனா அது ரெட்ரோகிரேட் ஆனதுனால சம்டைம்ஸ் பதட்டத்தோட ஒரு விஷயத்தை செய்ய வைக்கும். ஆனா அது கூட பரவாயில்ல, நாட் பேட்னு எடுத்துக்கலாம். அது வந்து நாட் பேட். ஒரு விஷயத்தை இனிஷியேட் பண்றத விட நாட் பேட், ஒரு கண்டினியூஷனுக்கு நல்லா இருக்கும்.
இது நவம்பர் 11th இருந்து டிசம்பர் 4th வரைக்கும். இப்போ டிசம்பர் 4th இருந்து மார்ச் 11th 2026, 4th டிசம்பர் 2025 இருந்து மார்ச் 11th 2026 95 டேஸ் இருக்கும், 95 நாட்கள். அந்த 95 டேஸை வந்து பாத்தீங்கன்னா கரெக்டா வந்து மீன ராசிக்கு குரு 4th ஹவுஸ்ல ரெட்ரோகிரேட்ல, அதாவது மிதுனத்துல தான் இருப்பாரு. ஆனா அந்த மிதுனத்துல வக்ரம் அடைஞ்சிருப்பாரு. இப்பதான் நீங்க கவனமா இருக்க வேண்டிய அந்த 95 நாட்கள். எதுல கவனமா இருக்கும்? எல்லாரும் கேட்ட கேள்வி, எதுல கவனமா இருக்கும்? ஜென்மசனியா, 4ல குருவா, வக்ரம் அடைஞ்சிருக்காரா, என்ன பண்ணுவாரு? வாகனத்துல போகும்போது ஜாக்கிரதையா இருங்க. வீடு நிலம் வாங்குற விஷயத்துல கவனமா இருங்க. வாகனம் உங்க பேர்ல வாங்குறதா தான் கவனமா இருங்க. முடிஞ்சா தள்ளி போடுங்க. உங்க பேர்ல வாங்குறதா தான் கவனமா யோசிச்சு செய்யுங்க. அதுக்கப்புறம் வந்து சேஞ்ச் ஆஃப் பிளேஸ், ஒரு இடத்த மாத்துறீங்கன்னா யோசிச்சு செய்யுங்க. வேலையை மாத்துறீங்கன்னா யோசிச்சு செய்யுங்க. வேலையை குவிட் பண்ணீங்கன்னா யோசிச்சு செய்யுங்க. பயணம் பண்றீங்க, வெளிநாடு பயணம் பண்றீங்க, இல்ல வெளியூர் பயணம் பண்றீங்க, ஜாக்கிரதையா போயிட்டு வாங்க. வாகன பிரயாணம் ஜாக்கிரதையா இருங்க. ஹெல்த், டேக் கேர் ஆஃப் யுவர் ஹெல்த், டேக் கேர் ஆஃப் யுவர் பேரண்ட்ஸ் ஹெல்த், டேக் கேர் ஆஃப் யுவர் ஃபேமிலி ஹெல்த். இதுல கொஞ்சம் கவனமா இருந்தால் போதும். டேக் கேர் ஆஃப் யுவர் எஜுகேஷன், இதுதான் நான் சொல்றேன். அது இந்த கால் 95 டேஸ் இந்த மாதிரி ஒரு சேலஞ்சிங்கா இருக்கு. ஸோ அதை எப்படியாவது சமாளிச்சு வந்துட்டீங்கன்னா மறுபடியும் அது பக்கர நிவர்த்தி ஆகிடும், டைரக்ட் மோஷன் போகும். அதை விட மெயினாக அடுத்த ஒரு 2 மாசத்துல வந்து டிரான்சிஷன் வந்து ஃபேவரா வந்துடும். ஸோ ஒரு சோதனையான காலத்தை ஹேண்டில் பண்ற விதத்தை ஹேண்டில் பண்ணிட்டீங்கன்னா எல்லாமே ஃபேவரா இருக்குன்றது என்னுடைய கருத்து. வாழ்த்துக்கள். குரு எப்ப வக்ரம் அடைகிறாரு, எப்ப வந்து அவர் வந்து அட்வான்ஸ் டிரான்சிட் ஆகிறாருன்னு எல்லாருக்கும் ஒரு குழப்பம் இருந்தது. நான் தெளிவா சொல்லிடுறேன் அது எப்படின்ட்டு. ஏன்னா நிறைய பேர் இந்த கேள்வியெல்லாம் கேட்டாங்க ஆல்ரெடி. இப்ப மிதுனத்துல குரு இருக்கார், இப்படி வச்சுங்க. மிதுனத்துல குரு இங்க இருக்கார். இது எப்ப வந்தாரு? மே மாதம் 2025, அதாவது மே எண்டுல 2025 குரு மிதுனத்துக்கு டிரான்சிட் ஆயிடுச்சு ஆல்ரெடி. அப்ப மிதுனத்துல இருந்து மறுபடியும் கடகத்துக்கு போகும். 1 இயர் ஆகும். ஒரு வருஷத்துக்கு ஒரு முறை தான் குரு வந்து இடம் மாறுவார். ஆனா இந்த முறை என்ன நடக்குது தெரியுமா? இந்த மிதுனத்திலிருந்து அடுத்த ராசியான கடகத்துக்கு ஷிஃப்ட் ஆகிடுறாரு. அதுதான் அட்வான்ஸ் டிரான்சிட். அவர் ஆக்சுவலா பண்ண வேண்டியது வந்து 2026 2026 மேலதான் பண்ணணும், இல்ல ஜூன்ல தான் பண்ணணும். அட்வான்ஸா இந்த அக்டோபர்ல 19 ஷிஃப்ட் ஆயிடுறாரு. சரி, இது ஷிஃப்ட் ஆயிடுறாரு, ஓகே, அக்செப்ட் பண்ணிக்கிறோம். அதுலயே ஷிஃப்ட் ஆயிட்டு வக்ரம் அடைகிறார், ரெட்ரோகிரேட். நார்மலா வந்து டைரக்ட் மோஷன் சொல்லுவோம். டைரக்ட் மோஷன்னா ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு ஷிஃப்ட் ஆகிறது வந்து டைரக்ட் மோஷன். அந்த கடகத்துல இருந்து அங்க இருந்து ரெட்ரோகிரேட் ஆச்சுன்னா அது பின்னாடி திரும்புற மாதிரி திரும்பிடும். சோ வக்ரம், அதுதான் வக்ரம். இந்த வக்ரம் எப்ப ஆகிறார் தெரியுமா? அதாவது அக்டோபர் 19 மிதுனம் டு கடகம் ஷிஃப்ட், அதான் அட்வான்ஸ் டிரான்சிட். அந்த கடகம்ல வந்து ரெட்ரோகிரேட் ஆகிறது வந்து நீங்க வந்து பாத்தீங்கன்னா நவம்பர் 11th. ஸோ அங்க ஷிஃப்ட் ஆயிட்டு ஒரு 20 டேஸ் டைம் எடுத்துக்கிறாரு. அதுக்கப்புறம் தான் அந்த வக்ரம் அடைகிறார். சரி, வக்ரம் அடைஞ்சு அந்த கண்டினியூஷன் எவ்வளவு நாள் இருக்குன்னு பாத்தீங்கன்னா 2026 மார்ச் 11th வரைக்கும் வக்ரம் தான். ஆனால் இன்னொரு மாற்றம் என்ன தெரியுமா? அங்க வக்ரம் அடைஞ்சது வந்து அந்த வக்ரத்தோட ஸ்டார்டிங் வந்து நவம்பர் 11th. பட் மறுபடியும் பேக் டு மிதுனம். பேக் டு மிதுனம்னா அவர் ஆக்சுவல் டிரான்சிட் பண்ணணும் இல்லையா? அதுக்காக அட்வான்ஸ் டிரான்சிட் பண்ணிட்டு திரும்ப அவர் பின்னாடி வருவார், அந்த மிதுனத்துக்கே வருவார், பேக் டு ஜெமினி. அந்த பேக் டு ஜெமினி வந்து டிசம்பர் 4th வந்துருவார். ஸோ பேக் டு ஜெமினி டிசம்பர் 4th வராரு. அப்ப அவர் வக்ரகதியில் இருக்கார். மிதுனத்துக்கு வந்து மறுபடியும் அந்த வக்ரகதியில தான் இருப்பார். அந்த வக்ர நிவர்த்தின்னு ஒன்று இருக்கு பாருங்க. ஸோ ரெட்ரோகிரேட் மோஷன்ல மறுபடியும் டைரக்ட் மோஷன் மாறுது, மிதுனம்ல மாறும். அந்த வக்ர நிவர்த்தி அப்படிங்கிறது மார்ச் 11th 2026. அதுக்கப்புறம் நீங்க கேட்பீங்க, அப்போ குரு டிரான்சிட் அடுத்த வருஷம் இருக்கு, மறுபடியும் ஒரு 2 months 3 monthsல அங்க இருந்து டைரக்ட் மோஷன்ல அவர் வந்து டிரான்சிட் நடக்கும். இதுதான் இந்த முறை கொஞ்சம் வித்தியாசமா பண்றது குரு. அது வக்ரம் அடையதும் சரி, அது அட்வான்ஸ் டிரான்சிட் நடக்கிறதும் சரி, அதுல முன்பின் வீடுகளா மாறி இருக்கிறதும் சரி, ரொம்ப வித்தியாசமா இருக்கு. ரொம்ப பக்குவமா இது பண்ண. என்னன்னா ஒரு நல்ல விஷயம், குரு ஒரு சுப கிரகம், எப்படி ஆனாலும் கெடுதலை செய்யாது. அது என்ன செஞ்சாலும் ஒரு நன்மையில போய் முடிஞ்சிடும். அந்த ஒரு நம்பிக்கையோட இந்த வீடியோவை நீங்க முழுசா பாருங்க. தனித்தனியே வந்து ஒவ்வொரு ராசிக்கும் வித்தியாசமான பலன் உண்டு. இதை பத்தின இன்னும் டீட்டெயில் வந்து நீங்க வந்து நம்ம வெப்சைட்லயும் கொடுத்துருக்கோம். ப்ளஸ் வந்து இந்த டீட்டெயிலான வீடியோவை நான் கிளியராக தான் எக்ஸ்பிளைன் பண்றேன். அது நல்லா கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி புரிஞ்சுக்க பாருங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க உங்க நண்பர்களோட உறவுகளோட. www.lifehoroscope.in இதுல தயவு செஞ்சு ஹாரோஸ்கோப் இல்லாதவங்க, உலகத்துல எந்த மூலையில பிறந்திருந்தாலும் ஹாரோஸ்கோப் இல்லாதவங்க உங்க ஹாரோஸ்கோப்பை அப்ளை பண்ணி எடுத்து குரு பர்த் சார்ட்ல எப்படி இருக்காரு, வக்ரமா இருக்காரா, வக்ரம் இல்லாம இருக்காரா, லக்னத்துக்கு யோக கிரகமா பாவ கிரகமா, சுபத்தன்மை அடைஞ்சிருக்காரா, சுபத்தன்மை அடையாம இருக்காரா, குரு தசை வாழ்க்கையில உங்களுக்கு நடக்குமா நடக்காதா, அது எந்த காலகட்டத்தில் நடக்கும், எந்த வயதுல இருந்து எந்த வயது, ஏன்னா 16 வருஷம் அந்த பீரியட். ஸோ இதெல்லாம் கால்குலேட் பண்ணி
நீங்க வந்து ஃபிக்ஸ் பண்ணி வச்சுங்க. அதுக்கப்புறம் இதை பொருத்தி பலனை புரிஞ்சுங்க. வாழ்த்துக்கள்.